64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, பணத்தை ஈர்க்கிற வசிய சக்தியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பண ஈர்ப்பு வசிய சக்தி என்னன்னா, அதிமதுர பொடி, கோஷ்டம், ஸ்ரீதேவி செங்கல் நீர், மூலிகை இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஸ்ரீதேவி செங்கல் நீர், அதிமதுரம், கோஷ்டம். இந்த கோஷ்டமும் அதிமதுரமும் பவுடராக கிடைச்சாலும் சரி, மூலிகையாக கிடைச்சாலும் அதை சாம்பலாக்கிக்கோங்க. ஸ்ரீதேவி செங்கல் நீரை நல்லா காய வச்சு, நிழலில் தான் காய வைக்கணும். பிடிங்கிட்டு வந்து இதை நம்ம மையாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த மூணையும் சேர்த்து மைய நல்லா அரைச்சி, அதில் சிறிது புனுகு சேர்த்துக்கணும், சிறிது கஸ்தூரி, சிறிது கோரோஜனை, கொஞ்சம் ஒரு கிராம், அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். நல்லா பார்த்து ஒரிஜினலாக செலக்ட் பண்ணி வாங்கி, கூட ஜவ்வாது சேர்த்துட்டாலும் சிறப்பாக இருக்கும். கூட அஞ்சனக்கல்லும் சேர்த்துக்கோங்க. இது போன்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய நெய்யை விட்டு, பசுமாட்டு நெய் தான் சிறப்பு. அந்த பசுமாட்டு நெய்யை விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. நல்ல மைத்தன்மைக்கு வரும். அது ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா அரைங்க. நல்லா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துட்டாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி கொடுக்குற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் பண வசியம் ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த திலகத்தை நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணி மைய அரைச்சி, அந்த திலகத்தை நீங்கள் டெய்லியும் அந்த மைக்கு உயிர் கொடுக்கணும். என்ன மாதிரி உயிர் கொடுக்கணும்னா, அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை உயிர் கொடுக்கணும். ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி தேவி வஷ்ய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி தேவி வஷ்ய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி தேவி வஷ்ய ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை உரு கொடுத்தாலும் சிறப்பாக வேலை செய்யும். இல்லை, உங்களுக்கு தெரிந்த அம்மா மகாலட்சுமி தாய் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மந்திரங்களை உரு கொடுங்க. பிறகு அம்மா காயத்ரி மந்திரங்கள், அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரங்கள் தெரிஞ்சாலும் உரு கொடுங்க. இது போன்ற உரு கொடுக்கணும். அந்த மைக்கு உயிர் கொடுக்கணும். என்னடா இவன் மையை பற்றி பேசுகிறான், வசியத்தை பற்றி பேசுகிறான்னு தவறாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நம்ம குருநாதர் சித்தர்களோட வழிகாட்டுதலில் நம்மளோட கஷ்டங்களை நீக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சூட்சம முறைகள். திலகன்றது சக்தி அதிகம். இந்த திலகங்களுக்கு சக்தி அதிகம். நம்ம சிலை வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம கோவிலில் சிலைகளுக்கே இந்த பொட்டுகளை வைப்பாங்க. இது வைக்கிறதுனால அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு சர்வ ஜனங்களும் வசியமாவாங்க, சர்வதனமும் அந்த கோயிலுக்கு வசியமாகும். இது போன்ற சூட்சமத்தை நம்ம குருநாதர் சித்தர்கள் எல்லா கோயிலோட வழிபாடுலையும் பூசேரிகள் இது மாதிரி செய்வாங்க. அதில் இருக்கிற அர்ச்சகர் அந்த பூஜை வழிபாடு செய்வாங்க, நிச்சயமாக செய்வாங்க. பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எல்லாமே இது போன்ற திலகங்கள் நிச்சயமாக வைப்பாங்க. சிறிது எடுத்து வைக்காமல் எந்த ஆலயங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு வசியத்தன்மைங்கிறது ஈர்ப்புத்தன்மை. அந்த எல்லாத்துக்கும் ஈர்ப்புத்தன்மை வேணும். நம்ம முகவசியம் இருக்குது, ஜனவசியம் இருக்குது, தனவசியம் இருக்குது. இது போன்ற நிறைய வசிய சக்திகள் இருக்குது. கணவன் மனைவி வசியம் இருக்குது. இது போன்ற நிறைய வசியத்தன்மைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள். அதை அறிஞ்சுதான் நம்ம குருமாவர்கள் சித்தர்கள் நம்மளுக்கு இந்த விஷயங்களை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நாம் கரெக்டாக முறையாக நல்ல காரியங்களுக்கு இந்த விஷயங்களை செய்யணும். எந்த ஒரு தீய காரியங்களுக்கு இந்த மாதிரி தன்மையாக பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக நிச்சயமாக தண்டனை உண்டு. நல்ல சக்தியை நல்வினைக்கு தான் பயன்படுத்தணும், தீவினைக்கு பயன்படுத்தக்கூடாது. இது சாபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாகும். இது போன்ற விஷயங்கள் இதில் இருக்கு. ஆனால் நாம் செய்யறது நன்மையான விஷயத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். என்ன பண்ணுறோம், மூலிகை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். அதில் அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை உருவ கொடுக்குறோம். இதை நம்ம டெய்லியும் நம்மளோட புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு, சிறிது அம்மாவுக்கு உரு கொடுத்த அந்த குங்குமத்தையே எடுத்து டெய்லி வச்சுட்டு போனீங்களா, உங்களுக்கு நிச்சயமாக சர்வதனமும் வசியமாகும். பண வசதி அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. நம்ம ஜீரோ. பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை மதிக்கும். பிரபஞ்சன்றதை விட மக்கள் மதிப்பாங்க.
இது போன்ற சில விஷயங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு நம்மளுக்கு பணம் தேவை. இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்த நாம் ஏதோ ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் மேலும் நம்மளுக்கு பணம் சேர்ந்தாதான் நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இது போன்ற பணம் இல்லாமல் எந்த இடத்துலையும் வேலை இல்லை. அது போன்ற விஷயங்கள் இப்பிரபஞ்சத்தில் நடந்துட்டு இருக்கு. அந்த காரணத்துக்கோசரம் நம்ம இப்பணத்தை பல்வேறு சக்திகளில் வருஷத்தில் ஈர்த்தா மட்டும்தான் அந்த பணத்தை நம்மளால ஈர்க்க முடியும். ஏன்னா போட்டிகள் நிறைந்திருக்கு, இந்த உலகத்தில் இப்பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு. அதில் நம்ம அன்றாடம் தேவைக்கே போராட வேண்டிய நிலை நிறைய உருவாகுது. சில காலகட்டங்கள் மாறுது. அதுக்கு நம்ம அன்றாட தேவைக்கு நம்ம பணம் நிச்சயம். அதுக்கு இது போன்ற வழிபாடுகள் நம்மளோட இல்லந்தோறும் நம்ம செஞ்சுட்டு வந்தா, இது போன்ற பொட்டுகள் நம்ம வச்சுக்கிட்டு வந்தா நம்மளோட வாழ்க்கை முழுவதும் இந்த பண கஷ்டம் இல்லாமல் துன்பத்திலிருந்து தப்பிக்க முடியும். நிறைய குடும்பங்கள் ரொம்ப பண கஷ்டத்தில் வாடிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான பதிவு. எல்லோரும் இது போன்ற இது ரெடி பண்ணிக்கோங்க, மைய ரெடி பண்ணி வைங்க. உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி வந்தே தீரும், பண வசியமாகும். ஏன்னா குருநாதர் சித்தர்களோட வழிகாட்டுதலில் அந்த மொழியை எடுத்து கரெக்டாக நம்ம மந்திர உருக்கள் கொடுத்து வேலை செய்கிறோம். வெறுமனையே நம்ம மை வச்சா கூட பலன் தராது. நாம் அதில் மந்திர உருக்கள் கொடுக்கறதுனால நிச்சயமாக உறுதியாக பலன் தரும். பணவசியம் உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, வெற்றி அடைங்க. நான் இது போன்ற திலகம் வச்சுட்டேன், வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம அன்றாட வேலை என்னவோ அதில் நம்ம உழைச்சி மேலும் வெற்றி பெறத்துக்கு தான் இந்த திலகம். இது திலகத்தை வைக்கிறதுனால அற்புத சக்திகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு அற்புத திலகம். பணவசியம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பண சக்திகளும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அற்புத பதிவு, எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.